27வது ரெமடி, ஏதோ ஒண்ணு தப்பாக்குதுப்பா, உலகம் திருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது டாலரன்ஸ் ஃபிளவர் அப்படின்னு. டாக்டர் பேட்ச் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா சொன்ன வேலை வந்து வெங்கலப்பட்டையில வேலை செய்யணும் அப்படின்றாரு. நீ இதுதான் வேலை செய்யணும், இங்கதான் வந்து வேலை செய்யணும், குடும்ப பாரத்தை சேர்த்துக்கிட்டு நீ வந்து குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, அந்த அடியாழத்துல அவருக்கு வந்து ஒரு அதாவது ஃப்ரீடம் இல்லாத தன்மையை உருவாக்குறாங்க. பவர்லெஸ் சிச்சுவேஷன் வில்லோ, உங்களுக்கு உங்களுடைய சக்தி இல்லாட்டி உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய இருப்பு கண்டனத்துக்குள்ளாகப்பட்டது வில்லோ, உங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டது பீச். அந்த இடத்துல எப்படி ஸ்கூலுக்குள்ள வாத்தியார், ஸ்ட்ரிக்டான வாத்தியார் இருக்காரு, அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஜெயில் மாதிரி தான் ஒரு ஸ்கூல். ஒரு நிர்வாகம் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜெயில் மாதிரி தான். ஒரு வீடு இருக்குது, வீட்டுல வந்து ஆர்த்தடாக்ஸா அடிப்படைவாதிகள் மாதிரி, அதாவது மத அடிப்படைவாதிகள் ரொம்ப டீப்பா மதத்துல இருக்கிறவங்க, எந்த மதத்துல இருக்கவங்களோ ரூல்ஸ் போட்டுப்பாங்க, இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படியே பாரம்பரியமா இருக்கும். இதனாலேயே வந்து அவங்க ஒரு விடுதலை உணர்வு, ஃப்ரீடம் இல்லாம இருக்குது. இது திருப்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மந்திரத்தை எப்படி சொல்லு, இந்த பிரேயர் எப்படி பண்ணு, இந்த ஹயாத்தை எப்படி ஓது, இப்படி சொல்றது, இந்த மாதிரி தியானம் பண்ணு, கரெக்டா பண்ணு. நாமளும் இது மாதிரி பண்ணிருப்போம். டாக்டர் பேட்ச் அந்த நிலையில இருந்து அவர் வந்து சின்ன வயசுல தாக்கத்தை, அந்த ஃப்ரீடம் மழுக்கப்பட்டதுல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, சொசைட்டி சொல்லுது, நீ இப்படிதானே, இந்த டாக்டர் தானே, நீ டாக்டர் இப்படிதான் நடந்துக்கணும், ஹோமியோபதி தான் இப்படிதான் நடந்துக்கணும், இல்ல இந்த கட்டுப்பாடு கேட்ட மாதிரி போலீசிங், மாரல் போலீசிங், கரெக்டான வேர்டு மாரல் போலீசிங் அப்படின்றது. ஒழுக்க கட்டுப்பாடுகள், டிசிப்ளின், ஆர்டர், கரெக்ஷன், எக்ஸாக்ட்னஸ், ஒழுக்கம், திருத்தம், திருந்துங்க. ஏன் அப்படின்னா, என் ஆன்மாக்குள்ள ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது, எனக்கும் ஆன்மாக்கும் ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்கு, டிஸ்கன்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிருப்தி. அதனால அந்த அதிருப்தி எனக்குள்ள நான் பார்க்க சகிக்காதனால, அந்த அதிருப்தியை பார்க்க சகிக்காதனால, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒழுக்கம் இல்ல, என் மனதிற்கும், கரெக்டா சொன்னா பீச்னா என் எண்ணத்திற்கும் என் வாழ்க்கைக்கும், அதாவது என் எண்ணத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் என் மனதிற்கும் என்னோட ஆன்மாக்கும் ஒரு ஒழுங்கு இல்லாததுனாலதான் அந்த பிரச்சனை பீச்சே வருது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிறதால நான் கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கேன் எல்லாருக்கும். டாக்டர் பேட்ச் இது அந்த கண்டிஷன் வந்து சுத்தி பாக்குறாரு. எல்லாரும் நம்மள ஒழுக்க கட்டுப்பாடு எடுத்துட்டு வந்து, நீ கட்டுப்பாடோட நீ டாக்டரா நடந்துக்கிடா, இந்த நீ பண்றது தப்புடான்ற போது அவர் வந்து திருப்பி என்ன பண்ணாரு, ஃபிளவருக்கு போறாரு, ட்ரீக்கு போறாரு, நடக்கிறாரு, 3 விஷயத்த பண்றாரு. மரத்து பக்கத்துல போறாரு, ஃபிளவரை கண்டுபிடிக்கிறாரு, வாக்கிங் பண்றாரு. வாக்கிங் மெடிடேஷன் தான் நிறைய பண்றாரு. மணிக்கணக்கில் வாக் பண்றது. நிறைய பேர் நினைக்கிறோம் மணிக்கணக்கில் வாக் பண்ண டயர்ட் ஆயிடும், அப்படி இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் நீங்க எல்லா செல்போன் இல்லாம, எதுவுமே இல்லாம, மனதை மட்டும் கவனிச்சுக்கிட்டு, சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு, அழகா உடலுடைய அசைவுகளை கவனிச்சு நடந்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு தூரம் நடந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் இவர் நிறைய கண்டுபிடிச்சுக்கிறார். இன்ட்யூஷன், இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை தூக்கிடும், அப்படியே லைட்டா தூக்கிட்டு அப்படியே பறந்துகிட்டே இருப்பீங்க வாக்கிங். இந்த இன்டாலரன்ஸ் எது வந்துச்சுன்னா, நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு பதட்டம், எமோஷனல் அலர்ஜிஸ்ன்றாங்க. இது யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு, இன்னைக்கு இந்த 2 ரெமெடி வச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். யாரெல்லாம் இவங்க? சோசியல் டீச்சரு, பிரீஸ்ட், மத குருமார்கள், கிளர்ஜிஸ், பாதிரியார்கள், அந்த ஃபேமிலி செட்டப்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ரூல்ஸ் போடுறாங்க, மொத்த பேரும் பீச் தேவைப்படக்கூடிய மனிதர்கள். அதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நிறைய. ஆர்ஃபனேஜ்ல வளரக்கூடிய குழந்தைகள், மாரல் போலீசிங், மாரல் பிரஷர், இந்த மனநிலை வந்து என்வைரன்மெண்டலிஸ்ட், சூழ்நிலையை அப்படியே ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய, சுத்தி கவனிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி இருக்கு. ஏன் இன்ஃபீரியாரிட்டி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சரியா இல்ல, எனக்குள்ள அதிருப்தி இருக்கு, எனக்குள்ள ஸ்ட்ரேஞ்சான ஏலினேட்டட் ஃபீலிங். நான் வந்து என்னோட இருந்து தூரமா வந்துட்டேன், என் மையத்துல இருந்து தூரமா வந்துட்டேன். அதனால ஏதோ ஒண்ணு அந்த மையத்தை நோக்கி போறதுக்கான முயற்சியில தடுமாற்றம் இருக்குது, அது எனக்கு புரியல. அதனால எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டே வரேன், அந்த ஒழுங்குபடுத்திட்டு வரேன், அந்த லைனுக்கு எடுத்துட்டு வரேன். அதனால என்ன பண்றேன், டாலரேஷன். அதாவது ஒரு மத குரு இருக்காருன்னு, எந்த மதத்தை வேணாலும் வச்சுக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா, நீங்க போய் பக்கத்துல வந்து குழந்தை எதனா பண்ணிச்சு, போய் அசுத்தம் பண்ணிச்சுன்னா அப்படியே ஒரு சிரிப்பு, இதெல்லாம் ஒண்ணு சகஜம்தாமா, இல்ல கீறி விட்டுருச்சு, பொருட்கள்லாம் தள்ளி விட்டுச்சுன்னா சகஜம்தாமா, அப்படியே ஃபேக்கா நடிக்கிறது. கம்ப்ளீட் பீச் டாலரண்டா இருக்கு, அதெல்லாம் அசுத்தணும். ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உள்ள போன பிறகு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, இந்த பாரு வந்துச்சு பாரு, குழந்தை கூட்டின்னு வருது, குழந்தை கூட கூட்டின்னு வரக்கூடாதுன்னு தெரியல, இதுக்கு வந்துகிட்டுன்னு ஒரு இன்டாலரன்ஸ் வெளியே.
ஃபேக் இன்டாலரன்ஸ். முன்ன பின்ன பார்த்துட்டே இருக்கணும். ஜென்ரல்ல நடக்கிறது பின்னாடி நடக்கிறது. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, பயங்கரமா அவன் என்ன நம்மளை பத்தி பேசுறானோ அப்படின்னு நினைக்கிறது. அவன் ஏன் அப்படி இருக்கிறான், அந்த பொண்ணு ஏன் முடி அப்படி வச்சிருக்குது, அந்த பையன் ஏன் அப்படி கிராப் வச்சிருக்கிறான், அவனை கால் மேல கால் போட்டு உட்காந்துங்கிறான். எல்லாத்தையுமே கரெக்ஷன். வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா, நான் பார்த்திருக்கேன், சின்ன வயசுல பார்த்திருக்கேன். ஒரு பையன் வீட்டுல இருக்கிறான், வீட்டுல சரியான முறையில அவனை பராமரிக்கல, எதுக்கத்தாலும் கரெக்ஷன் பண்ணிட்டே இருந்ததுனால அவன் ஓடியே போட்டான். ஓடி போய் ஃபாரின்ல போய் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டான். திரும்பி வரவே இல்லை அந்த ஊருக்கு. ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன். எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் டிசிப்ளின் பிரச்சனை பண்றது, ஓவர் கிரிட்டிக்கல், விமர்சனம் பண்ணிட்டே இருக்கு. விமர்சனத்துல தான் பாக்குறது, விமர்சன டிஸ்கஷன் எல்லாம் பாக்குறவங்க வேர்ல்டுல உலகம் திருத்தப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மூவ்மெண்ட்ல எல்லாம் பங்கேற்கிறது. இந்த ஜென்சி மூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அடிப்படை இருக்கிற சித்தாந்தத்துல போய் சேர்றது, இந்த பக்கம் சேர்றது, அங்க போய் போராட்டத்தெல்லாம் நடக்குது. போராட்டம் நடந்து ஜெயிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, எல்லாரும் சமங்க அப்படின்னுவாங்க. ஆனா பக்கத்துல இருக்க சமமா இருந்து நம்ம கூட பக்கத்துல ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவன் சமம் தான், ஆனா அவன் தூரமா தான் இருக்கும் அப்படின்றது. அது எப்படி நானும் அவங்க சமம் அப்படின்னு மனசுக்குள்ள செல்ஃப் ஒர்த்து கிடையாது. செல்ஃப் ஒர்த்துனா நம்ம இவ்வளவு ஒர்த்தா அப்படின்னு எக்ஸாக்டா எல்லாமே கரெக்டா இருக்கணும். 100 ரூபாய்னா 100 ரூபாய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது, டிசிப்ளின், ரூல்ஸ் ஃபாலோ பண்றது, பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கிறது. இது ஏன் உருவாயிடுச்சுன்னா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல கிரிட்டிசிசம் பண்றது, அதை எப்ப பார்த்தாலும் கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்க குடும்பத்துல இருந்து வர்றது, அதே மாதிரி நிர்பந்தப்படுத்தி உட்காந்து படிக்க வைக்கிறது, போறது வர்றது நடக்கிறது, ட்ரெஸ் போடுறது, ஜடை போடுறது, கட்டிங் பண்றது, கார் ஓட்டுறது, இது எல்லாத்துலயுமே கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்குது. கண்டமிங். அதாவது இது கரெக்ஷன் பண்றதுனால அவங்கள ஹீல் பண்ணிக்கிறாங்கன்னா இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். இது கரெக்ஷன் பண்ணதுனால அவங்க ஹீல் ஆனவங்களாம் இல்ல. அதே மாதிரி கிச்சன்ல கரெக்டா எல்லாமே இருக்கணும், எல்லாமே கிளீனா இருக்கும்னு நினைக்கிறது, கிளீனா வச்ச இடத்துல வச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இவங்க கிட்ட சொல்ற வார்த்தைன்னா எனக்கு என்ன ரைட்டிங் எனக்கு தெரியும் ஒன்னும் சொல்றாரு அப்படின்றது. சூழ்நிலை குற்றம் சொல்லிட்டே இருக்குது. ஃபால்ட் ஃபைண்டிங், மத்தவங்களை குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்குது. இதுல கரெக்ஷன்ல, அதாவது பேப்பர் கரெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும், வாத்தியார் ஞாபகம் வச்சுக்கணும், போலீஸ்காரங்க ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ஷன் மோட், கரெக்டிங், அது கசப்புணர்வு. பினீத் ஆல் த எல்லாத்தையும் சுத்தி இருக்குது, எல்லாத்தையும் ஏதோ தப்பு இருக்குதுன்னு கரெக்ட் பண்றது, நான் தான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. என்ன மறந்துட்டாங்கன்னா, நீ எந்த ஸ்டாண்டர்ட்ல இதை கரெக்ஷனை பண்ற அப்படின்றது தெரியாம மத குருமார்கள் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கரெக்ஷன் சொல்றாங்கல்ல, நீ வாழ்க்கையில இப்படி இருக்குது, நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அது சரி கிடையாது. ஏன்னா அவனே என்ன கண்டிஷனுக்கு தான் தெரியல, எதன் அடிப்படையில் அவன் ஏங்குறான்னு. எவ்வளவு பெரிய குருவா இருந்தாலும், அது யாரானா இருக்கட்டும், பாபாஜி இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து இருக்கட்டும், முகமது நபி இருக்கட்டும், ரமணர் இருக்கட்டும், சித்தர்கள், அவங்க எல்லாம் கூட சின்ன புள்ளி தான் இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில். நம்மள மாதிரிதான் அவங்களும். வேதாத்திரி அழகா சொல்லுவாங்க, நிறைநிலையில் நீயும் நானும் ஒன்றே, கருவமைப்பில் முன்பில் நாய் உண்டோம். ஒருத்தர் முன்னாடி 10 கிலோமீட்டர் முன்னாடி போயிருக்காரு, ரமணரோ இயேசு கிறிஸ்துவோ முகமது நபியோ, நாம 10 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கிறோம். 2 பேரும் ஒண்ணுதான். இதை பார்க்கணும். நாம எல்லாத்தையுமே சமநிலையில் பாக்குறத பார்க்கணும். சாய்ஸ் இருக்க கூடாது. டு நாட் லைக் வாட் தே see. இது பாக்குற மாதிரி இல்லையே, எனக்கு சரி கிடையாது அப்படின்னு வேர்ல்ட கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்குது. எல்லாமே தப்பா தெரியுது. கஷ்டம், உடல் கஷ்டம் வந்தாலும் அது தப்பா நினைக்கிறது. யாரையும் டாமினேட் பண்ண மாட்டாங்க இவங்க, ஆனா சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. மத்தவங்க எல்லாரையும் அழித்து வச்சுட்டே இருப்பேன். நான் கேட்டது இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கல, அதனால நான் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பேன். அந்த வாழ்க்கை இவங்க சொல்றது எதெல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டினது, நான் கேட்டது இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கல, அதனால விமர்சனம் பண்ணுவேன், தப்ப சுட்டி காட்டினே இருப்பேன் அப்படின்றதுதான் இவங்களுடைய கண்டிஷன். செல்ஃபிஷ் ஆம்பிஷன், அதாவது சுயநலமான நோக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த பீச் தேவைப்படக்கூடிய நபர்கள். பிரைட் அண்ட் பிரிஜிடிஸ் அப்படின்னா இதுதான் பெருமையும். பிரிஜிடிஸ்னா பாகுபாடு. எந்தெந்த பாகுபாடுனா எல்லா பாகுபாடும். நான் படிச்சுக்கிறேன்பா, நீ படிக்கல. ட்ரெஸ் அழுக்கா இருந்தாலும் பக்கத்துல உட்கார மாட்டாங்க. 2வது, அதாவது அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு இது வரல. ஸ்டாண்டர்ட் ஒரு தரம், எனக்குன்னு ஒரு தரம் இருக்குல்ல, அந்த தரம். இந்த கீழ் ஜாதியோட பொண்ணு எடுக்க மாட்டேன், மேல் ஜாதியோட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன். பிளைட்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ் தான் போவேன். அதுக்கப்புறம் இந்த மொழி பேசுறவங்க நீச்ச மொழி அப்படின்றது. அதாவது ஒருத்தர் நீச்ச மொழின்னு சொன்னவரு அவர் பெரிய குருன்றாங்க. அதுவும் அது ஒண்ணு. மொழின்றதே அகங்காரத்தினோட வெளிப்பாடு. நான் பேசுறது உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான் மொழியினோட தன்மைய. அதுல ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல, அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து கலர், இப்ப கருப்பாக தள்ளி உட்காரு. ரேசிசம், ஃபாரின்ல இருக்கிறது இல்லாட்டி இங்கே இருக்குது. ஜாதி மதம் அடிப்படையில எல்லாம் சிஸ்டம் கூட அவர் அந்த குரு ஃபாலோ பண்றாங்க, நீங்க எல்லாம் வேஸ்ட் பா. இது எல்லாம் இந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்ல. இது கீழானது, பிரிஜிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடுகள், கருத்தாக்கம், என்னோட கருத்தாக்கத்துக்கு எதிரானது அப்படின்னு. லாங்குவேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு
மொழி, இனம், ஜாதி, மதம், நாடு, கலரு, கிளாஸ், படிச்சவன் படிக்காதவன் எல்லாத்தையும் பாகுபாடு பாக்குறது இவங்க தான். பீச் தேவைப்படக்கூடிய நபர்கள் தான். இது பாகுபாடு பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு பீச் தேவைன்னு அர்த்தம். மிஷன் ரிஜிடிட்டி, பயங்கர ரிஜிடா இருக்கு. அப்படியே திரும்பி போறது, ஐயா எப்படி பாக்குறது என்னடா அப்படின்னு சொல்றது. அந்த பக்கம் எல்லாம் போறது இல்லை. அப்படி எந்துதான் கரெக்டான ஐடியா என்ன மறந்துட்டாங்கன்னா, ஒரு ஊருக்கு போறதுக்கு பல வழிகள் இருக்குதுன்னு மறந்துட்டாங்க. ஃபால்ஸ் டாலரன்ஸ். இந்த டாலரன்ஸ் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். பதட்டம், உள்ள இருக்கிற பதட்டம் லைன் அலைன்மெண்ட்ல இல்ல. இது எந்த இடத்துல இருந்து இருக்குதுன்னா செல்லுல இருந்தே இருக்குதுன்றாங்க. ஏன் செல்லுல இருந்து இருக்குது? ஃபால்ஸ் டாலரன்ஸ், அதாவது சும்மா மழுப்பலா நான் எல்லாருக்கும் சமங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்றது. பெர்வர்ஷன், அதாவது ஒரு பிறழ்வு நிலை. இது ஆக்சுவலா எப்படி பிறழ்வுனா, தன்னிலிருந்து பிறழ்ந்து இருக்கிறதுனால அந்த ஏற்புத்திறனும் சகிப்புத்தன்மையும் இன்டெலிஜென்ஸும் ஒத்துக்கிறதே இல்லை. என்ன மாதிரி இன்டெலிஜென்ட் யாரு இல்லைன்றது சகிப்புத்தன்மையை ஒத்துக்கிறதே இல்லை. செல்லுலே அலர்ஜி இருக்குது. உடலுக்குள்ள செல்லு இருந்து அலர்ஜி வந்து உடம்புல வந்து ஒரு மாதிரி வீக்கமாயிடுறது. ஏன் இது செல்லு அலர்ஜினா, ஜட்ஜ் பண்றாங்க. இதுதான் ரைட்டு, இப்படிதான் உலகம் இருக்கணும் அப்படின்னும் போது செல்லுல இப்படிதான் இருக்கணும்லாம் கிடையாது. அது இயல்பா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. பீச் கொஞ்ச நாள் எடுத்தீங்கன்னா அப்படியே செல்ஸ் எல்லாம் பிறந்த குழந்தை மாதிரி ஆயிடும். செல்ஸ் அப்படி ஒரு பதட்டம் இல்லாம அந்த செல்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு இது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாரல், ஒழுக்க அடிப்படையில, நீதி அடிப்படையில இருக்குது. ஏலினேஷன் சொன்ன இல்லையா, தூரமா போயிடுது. ஏதோ ஒண்ணு என்கிட்ட போதுமானதாக இல்ல, என்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு கூட இல்ல, போதுமானதா இல்ல, எனக்கு ஏதோ ஒண்ணு வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு டிஸ்கனெக்ட், ஏதோ ஒண்ணு தப்பு எனக்குள்ள இருக்குதுன்னு ஆழமா நம்புறது. அடுத்து இவங்க வந்து சிறந்த நடிகர்கள். எப்படி முன்னாடி அக்ரிமணி மாதிரி அழகா நடிப்பாங்க. ஃபால்ஸ் எம்பதி, கஷ்டம்பா அவங்களாம் அப்படிலாம் இருக்க கூடாதுப்பா. ஓல்டு ஃபேஷன் டீச்சர் மாதிரி தண்டனை கொடுக்குறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை. யாரு வந்து எந்த பேக்ரவுண்ட்ல வந்து குழந்தைங்க எங்க இருந்து வருது, சாப்பிட்டுச்சா வந்துச்சா போலாம் இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது. ரூல்ஸ்னா ரூலுப்பா, ரூலுமா ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்றவங்களா இங்கதான். ரூலை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்கன்னா பீச் நீங்க எடுத்தீங்கன்னா அவர் ரூலே மறந்துடுவார். நிறைய இடத்துல நான் பாத்திருக்கேன். இவங்க என்னன்னா கண்ணுல விழுந்த ஒரு சின்ன துரும்பு போட்டு பெருசாக்கினுப்பாங்க. ஆனா பெரிய யானை மாதிரி போற இடத்த ஓட்டையை வந்து மறந்துடுவாங்க. அப்படி ஆளுங்க தமால்னு மிஸ் ஆகுறது. ரொம்ப அதிகப்படியா வெளியே பாக்குறாங்க, என்வைரன்மெண்டலிஸ்ட், வெளிப்புறத்துல பாக்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அதிகமான டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் வருது. வெளியே பார்த்து எனர்ஜி வெளியே போறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் வர்றதுக்கு. ஒரு குழுல இருந்து வந்து இவங்களை ஒதுக்கி என்ன பண்றாங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒதுக்குறாங்கன்னா இவங்க போய் தனியா ஒரு குழு ஆரம்பிச்சு அங்க இதே மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இவங்க பெரிய ஆளாக்குறது. ஒரு குரூப்ல இருந்து வெளியே போறாங்கன்னு வச்சுங்க, அதே மாதிரி குரூப் ஆயிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போவாரு. என்ன காரணம் சொல்லுவாரு, இங்க வந்து ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்துக்கு எதிராக போறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அதே விஷயத்த அவர் பண்ணுவார். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் ஃபுட் ஹேபிட். கிளீனா இருக்கும் ஃபுட்டு. அவங்க கிச்சன் எல்லாம் போனீங்கன்னா அழகா வச்சிருப்பாங்க. கிளீன் ஹேபிட், கிளீன் ஃபுட்டு, நல்லா சாப்பிடுவாங்க. ஹை ஸ்டாண்டர்டான இடத்துல தான் போய் சாப்பிடுவாங்க. திருத்தமா சமைப்பாங்க. பீச் போட்டு சமைச்சிங்கன்னா அவ்வளவு அழகா நல்லா இருக்கும். டேஸ்ட் எல்லாமே கரெக்ட்னஸ், அதாவது அளவா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். செலவும் பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க எடுக்கிற மேட்சிங் ட்ரெஸ்ஸஸ் பெர்ஃபெக்டா இருக்கும். ட்ரெஸ், அதாவது நீங்க செலக்ஷன் ஆஃப் குரூம்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. நிறைய ஆண் கல்யாணத்துக்கு பொண்ணும் பையனா தேடுறீங்கன்னா அந்த நிறைய மேட்ரிமோனியில நிறைய லிஸ்ட் இருக்குன்னா அதுல கரெக்டா செலக்ட் பண்ணோம்னா பீச் தான். எக்ஸ்டர்னல் எலிமெண்ட், இன்கார்பரேட் எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ், வெளியில இருக்கிற சூழல்களை ஒருங்கிணைத்து பிரபஞ்சத்தினுடைய பெரிய திட்டத்திற்கு பயன்படுத்த தெரியாம இருக்கிறோம். வெளிய இருக்கிறதெல்லாம் போய் மாத்தின்னு இருக்கிறது நம்ம வேலை இல்லை. வெளிய இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன் எல்லாம் கரெக்ட் தான். சில நேரத்துல வந்து எல்லாமே வந்து சரியா இருக்காது. சரியா இருக்கிறது கரெக்ட் தான் புரியல. மாரல் ஜட்ஜ்மெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்றதுக்கு இப்போ ஒண்ணு இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவன் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் பல்ல கடிச்சுக்கிறது, அப்படியே இறுக்கமா முகத்தை வச்சுக்கிறது, போய் எங்கன்னா போகும்போது டமால் இடிச்சின்னு போறது போன்ற விஷயங்களா இருப்பாங்க. வருத்தப்படுறது, சோகமா இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது. குழந்தைங்களுக்கு பெற்றோர்களும் உறவினர்களும் டீச்சர்ஸும் சரியா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் நெருக்குதல் கொடுக்கும்போது நகத்தை கடிச்சு, சில பேர் பாத்தீங்கன்னா நகமே வந்து நகத்துக்கு சைட்ல இருக்க சதைய இருக்காது, கடிச்சு துப்பிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க டேஞ்சரஸ். பார்த்து அவங்களுக்கு பீச் கொடுத்து சரி பண்ணிக்கணும். இது வந்து ஜெனரேஷன் ஸ்ப்ரெட் ஆகுன்றாங்க. அப்பாக்கு தாத்தால இருந்து, அப்பாக்கு அப்பால இருந்து இந்த மாதிரி வரக்கூடியது
வைல்டு ஃபயர் மாதிரி பரவக்கூடியது பீச் டெண்டன்சி. இன்னொன்று காட்டு தீ மாதிரி. ஒரு பாஸ் இருக்காருன்னா அவர் கீழே இருக்கிறவங்க எல்லாமே ஏறக்குறைய பீச்சாவே இருக்கிறதுக்கான பீச் தேவைப்படக்கூடிய நபர்களாவே இருக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து நீட்டா வீட்டை நீட்டா வச்சுப்பாங்க, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், எல்லாமே பெர்ஃபெக்ட் டைம்ல நடக்கக்கூடியது. அதே மாதிரி வெதர் மாற்றங்கள், அதாவது தட்ப வெப்பநிலை பாதிப்புல இவங்க ஆளாவாங்க. சிரிப்பு கூட பொய்யதான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஹை ஸ்டாண்டர்ட், 38 மணில ஸ்டாண்டர்டா இருக்குது, தரமா இருக்குது. அதாவது மத்த ரெமெடி எல்லாம் வந்து தரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, இவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. செல்ஃப் கிரிட்டிக்கல், தன்னைத்தானே வந்து விமர்சனம் பண்ணிக்கிறது, இது ஒரு ரொம்ப மோசமான விஷயம். கிளீன், அவனுக்கு ஏரியாவே கிளீனான ஏரியால தான் இருப்பாங்க. இது வந்து இந்த மனிதர்கள். இந்த மரம் நேரா பார்க்கும்போது நிஜமாவே அந்த மரம் கிளீனான இடத்துலதான் வளரும். தண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சமா தான் தண்ணி இருக்கணும். கீழே வந்து எந்த மரமும் கீழே வளராது, தனியா அப்படியே நீட்டா இருக்கும். பாக்குறதுக்கு அந்த மரமே பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு நல்ல கிளீன் ட்ரெஸ் போட்டு அழகா தலைவாரி நல்லா கரெக்டான ஒரு அட்டையில போட்டு ஸ்லீவ்ஸ் எல்லாம் நல்லா மடிச்சு விட்டு அதெல்லாம் இன் பண்ணி பாக்கிறதுக்கே ஒரு நீட்டா டிக்னிஃபைட், அவனை பார்த்தாவே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மரமே அப்படிதான். பாத்தீங்கன்னா ஃபேகஸ் சில்வெட்டிகா அப்படின்றது ஏப்ரல் மே மாசம் இருக்குது. ஃபிளவர் வித்தியாசமா இருக்கும். அது ஷார்ட்வெல் இடத்துல ஒரு ஏரியாலே ரொம்ப அந்த ஷார்ட்வெல் இடத்துல ஃபேமஸ் கிரவுண்டு, ஒரு பெரிய கிரவுண்டுல அப்படியே நிறைய வளர்ந்துருக்குது. அதுவே ஒரு அயன் ஃபோர்ட் அந்த இடத்துல வளர்ந்துருக்கு. அந்த இடத்துல காட்டுக்குள்ள காடு மாதிரி இருக்கிற பீச் வுட்னா ஃபாரஸ்ட், சின்ன ஃபாரஸ்ட், சின்ன வந்து காடு. அதுல போய் உள்ள உக்காந்தீங்கன்னா, அதாவது இந்த பீச் நபர்களுக்கு ரூமினேட்டிங் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ரூமினேட்டிங்னா நுட்பமா எண்ணத்தை, மத்தவங்களோட எண்ணத்தை பிடிக்கிறது, மத்தவங்களோட தப்ப பிடிக்கிறது. மிக நுட்பமா தன்னுடைய மனதை ஒட்டி போயிட்டு அந்த பீச் காட்டுக்குள்ள உட்காந்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. அது அதாவது கரைஞ்சு போறதுன்னா எந்த மாதிரி கரைஞ்சு போகுதுன்னா டப்புன்னு கரைஞ்சு போறது இல்ல. சில ரெமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீதர் டபால்னு கரைஞ்சு போயிடும். ராக் ரோஸ் வந்து கட் ஆயிடும், அதாவது கட் பண்ணுறது, மைண்ட கட் பண்ணு. இது வந்து அப்படியே வந்து மேக கூட்டங்கள்ல சூரியனுக்கு பட்ட மேகம் மாதிரி அப்படியே கரைஞ்சு போய் அப்படியே ஒரு ட்ராங்குவல் ஸ்டேட், ஆழ்ந்த சமாதி ஸ்டேட் மாதிரி ஒரு ஸ்டேட் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு உள்ள போனா உள்ள உட்காந்தனே மைண்ட் வந்து கடகடகடன்னு அந்த கிரிட்டிக்கல் மைண்ட்ல வந்து கீழே வந்து ரொம்ப நுட்பமா உள்ள போய் அப்படியே சைலண்டா நின்று. இந்த மரத்தை புனித மரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே வந்து ப்ரேயர் பண்ணா உடனே நடந்துருன்றாங்க. யாருன்னா அதுக்கு கீழே வந்து ப்ராமிஸ் பண்ணா, சத்தியம் வச்சா, அந்த சத்தியம் கரெக்டா இருந்தா இலைகள் சலசலன்னு, இல்லாட்டி மேல வந்து ஒரு கிளை உழைஞ்சு மண்டையில விழுன்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த இலையை வச்சு பாய் செஞ்சிருக்காங்க. அதை படுக்கிறதுனால பயங்கரமான ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா வந்து பெண்களுக்கு ஓவரியில ஒரு ஓவரி ஒர்க் ஆகுது, ஒரு ஓவரி ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த மரத்துல பூக்கள், ஆண் பூக்கும் பெண் பூக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பெண் பூல ஒவ்வொரு பெண் பூலையும் டபுளா இருக்கு. அப்போ ஒண்ணுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு பீச் மட்டும் கொடுத்தீங்கன்னா சரியா ஸ்மூத் ட்ரங்க், வளவளப்பா அப்படி கம்போஸ்டா நீட்டா. ஒருத்தர் பார்த்தா அப்படி ஒரு பெண்ணு பார்த்தாங்க கிளீனா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, இல்ல பையன் கிளீனா ட்ரெஸ் பண்ணி வரான், பாக்குறதுக்கே ஒரு 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 ஸ்டாண்டர்டா இருக்கு. அவனை பார்த்தா வந்து ஒரு பணக்காரன், அந்த பணக்காரன்லாம் இல்ல, ஒரு திருத்தமா லட்சணமா இருக்கும்ன்ற. அது வால்டிங் லீவ்ஸ் பாத்தீங்கன்னா கட் பண்ணி இருக்கிறது, பில்லர் மாதிரி இருக்குது, அப்படியே நல்ல பில்லர் மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த மரம் ஷைனிங் லீவ்ஸ், மிளிரக்கூடிய இலைகள், மிளிரும் இலைகள்லாம் ஒளி வீசக்கூடியதா இருக்கும். இலைகள் கீழே அப்படியே இருக்கும், கீழே விழுந்திருக்கும். பீச்சு கீழே எந்த மரமும் வளரக்கூடாது. காம்படிஷன்ல வெற்றி அப்படின்னா பீச் தான். சூரியனுக்கு பக்கத்துல ரொம்ப மேல வளர்ந்து சூரியன் பக்கத்துல போற மாதிரி இருக்கும். பவர்ஃபுல் காம்படிட்டர். எந்த இடத்துல வேணாலும் பீச் வளரும். பீச் வளர்ற இடத்துல எந்த மரம் வளராது. ஓக்குக்கும் பீச்சுக்கும் அப்படின்னா, ஓக்கு வந்து கிங்னா இது பிரின்ஸ், இளவரசன் அப்படின்ற மாதிரி. இளவரசன் எப்படி இருப்பான், ராஜாவோட இளவரசன், அவள் பல அந்த மாதிரி இருப்பான். இளவரசன்லாம் ராஜாவையும் இளவரசன் வச்சா இளவரசன் தான் அட்ராக்டிவா இருப்பான். அந்த மாதிரி பீச்சும் ஓக்குன்னு விளையாடுற இடத்துல பீச் அட்ராக்டிவா இருக்கும். டாலரேஷன், காம்படிஷன் டாலரேட் பண்ணாது. ரூட் வந்து வேர் வந்து பிளாட் ரூட், டமால்னு கீழே வந்துடும். பீச் தேவைப்படக்கூடிய மனிதர்களை ஈஸியா பாதிச்சிடலாம். பிசிக்கலி சக்சஸ்ஃபுல் பட் நாட் டீப். பிசிக்கலி சக்சஸ்ஃபுல்லா மெட்டீரியல் வேர்ல்டுல உலக வாழ்க்கையில இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் திடீர்னு பாதிப்பு ஏற்பட்டுருவாங்க.
ஆழமான வாழ்க்கை இவங்களுக்கு இருக்காது, ஆழமான போக்கு இவங்களுக்கு இருக்காது. எல்லாமே மேலோட்டமான விஷயமா ஷாலோவா இருக்கும். மேல் ஃபிளவர் வந்து தொங்கிட்டு இருக்கும். ஃபிளவர் அதாவது எப்படி தொங்கி இருக்குன்னா டேங்கிலிங் சொல்லக்கூடிய காதணி தோடு மாதிரி தொங்கின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. ஃபீமேல் வந்து முள்ளு முள்ளா இருக்கும். பீச் இருக்கிற பெண்கள் கிட்ட பக்கத்துல போக முடியாது, டக்குன்னு அன்ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அது தேவைப்படும் ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ரூல்ஸ்ல. ஆனா ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கிறது டபுளா இருக்குன்னு சொன்னேன் இந்த ஃபிளவர் மட்டும். இது வந்து பர்டிகுலரி பெண்கள் அந்த ஓவரி சம்பந்தப்பட்ட விஷயம். நட்டு வந்து அதாவது கொட்டை வந்து அந்த கேசிங் இருக்குல்ல கவர், அது வந்து அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு, நல்லதுதான். ஆனா வேல்யூ கிடையாது. அந்த மாதிரி தான் பீச்சோடைய மனநிலைன்றது நல்லதுதான், ஆனா ரொம்ப வேல்யூ கிடையாது. அது பிளீட்டட் லீவ்ஸ் பேலன்ஸ் ஜாமெட்ரிக், பெர்ஃபெக்ட் ஜாமெட்ரில இருக்கும். லீவ்ஸ் இலைகள்லாம் பண்ணா வடிவமா இருக்கும். வடிவா இருக்கும் இல்லையா, அது மாதிரி. இலை வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சொல்ற மாதிரி அப்படியே இலைய வந்து குற்றம் சொல்ற மாதிரி இருக்கும். அதை பார்ப்போம். சாக்கு நிறைய சுண்ணாம்பு சத்து இருக்கிற இடத்துல தான் வளரும். எல்லா இடத்துலயும் வளர்ந்துராது. அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கணும். நீட்டா இருக்கணும். கண்டமணிக்கெல்லாம் அங்கங்கெல்லாம் வளராது. மற்ற ரெமெடி எல்லாம் வேற எங்க வேணாலும் வரலாம். இது வந்து ஒரு கண்டிஷன் இருந்தாதான் வளரும். 30 மீட்டர் 90 அடி வரைக்கும் வளரக்கூடியது. பிரான்ச் இலைகள் வந்து லோவா இருக்கிறது, ஆல்மோஸ்ட் பிரமிட் ஷேப்ல இருக்கும். இதுவும் ஃபிளவர் வந்தவனே லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸ்மூத், ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முன்ன பின்னதான். ஸ்மூத் வுட், வளவளப்பான வுட். அதுல கீரல்கள்லாம், அதாவது அங்க கீரெல்லாம் இருக்குது, இல்லாட்டி பட்டெல்லாம் உறிஞ்சிருக்குது, இல்லாட்டி ஒரு கத்தி வச்சு கோடு போட்டோம்னா அந்த ஸ்கார்ஸ் சொல்லக்கூடிய தடயங்கள் போவே போவாது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா பேர் எழுதுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து அந்த மரப்பட்டையில அந்த மரத்திலே கூட கவிதைகள் எழுதுறது, குறிப்புகள் எழுதுறது, நிறைய விஷயங்களை பதிவு பண்றது வச்சிருக்காங்க. இங்க் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஹீலிங்கே ஆகாது. அதனாலதான் பீச் நபர்கள் பாதிக்கப்பட்டவங்க அன்னைக்கு அதை சொன்னானே, அதை நான் மறக்கவே மாட்டேன், அன்னைக்கு அவன் சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது என்னை இப்படி படுத்திட்டான், இப்படி சொல்லிருக்கலாம், இப்படி சொல்லி என்ன படுத்திட்டான் அப்படின்னு சொல்றான்னா அந்த டைம்ல அந்த மனநிலை உருவாகும். பீச் கொடுத்து பண்ணீங்கன்னா அது சரியாயிடும். இன்ஜூரின்னு சொல்லக்கூடிய அந்த காயம், அந்த மரத்துல ஏற்பட்ட காயம் ஆறாம இருக்குது. அதே மாதிரி ஆறாத வடுன்னு உங்களுக்கு எதனா இருக்குன்னா பீச் போட்டுதான் ஆத்தம். ரொம்ப ரொம்ப கூலான டெம்பரேச்சர் கொடுக்கும். அது எல்லா ஸ்கின் கண்டிஷன்ஸ், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் பீச் தான். அதே மாதிரி குழந்தைகள் பூ பெய்து, அதாவது மெச்சூரிட்டி ஆன பெண் குழந்தைகளுக்கு இம்மீடியட்டா பீச் வந்து ஒரு முன்ன பின்ன அதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லா. அந்த இரிட்டேஷன், அந்த வளர்ச்சி எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்றாங்க. வெரி டாலரண்ட். மரம் வந்து ரொம்ப டீசென்டா தன்னைத்தானே வந்து குணப்படுத்தி கொண்டு எதையும் வந்து தாங்கி கொண்டு அதை வந்து எதையும் வெளிக்காட்டாம மிகப்பெரிய அளவுல ஒரு ஹீலிங் எஃபெக்ட். ஹீலிங் எஃபெக்ட்ல பெர்ஃபெக்ட். பீச் சாப்பிடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்னா எது நினைச்சாலும் நடக்கும். அதனால நல்லதே நினைக்கணும். ஒரு தெய்வீகமான மலர் வரிசையில இது வந்து ஒன்று இருக்கு. கேசிங் இலை பாத்தீங்கன்னா கட் பண்ணி இலையிலேயே வந்து கேசிங் அழகா இருக்குது. இப்ப உள்ள கொட்டை இருக்கிறது. இலையே பாத்தீங்கன்னா நிறைய இழைகள் இருக்கு. அந்த இலைகளுக்கு வெளியே வந்து சின்ன சின்ன முடிகள் இருக்கு. இதுதான் வந்து சென்சிட்டிவ், ஃபுல்லா சென்சிட்டிவா இருக்கிறது. சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதும் அந்த வெளிச்சத்தை வாங்குது, ஃபுல் வெளிச்சத்தை வாங்குது. ஒளியை வீசக்கூடிய இலைகள். வின்டர் சீசன்ல இந்த டைம்ல தான் போய் பார்த்தோம். வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா அதாவது பனி காலத்துல இந்த மாதிரி வந்து ஒளிருது. கலர் மரம், ஆண் பூக்கள் தோடு மாதிரி இருக்கிறது, காதணி மாதிரி இருக்கிறது, தொங்குற மாதிரி இருக்கிறது. ரெண்டு மலரும் யூஸ் பண்ணிக்க. அந்த பூல கூட இழைகள் இருக்கு, டபுளா இருக்கு, இழைகள் இருக்கிறது. பீச் மரம், பெரிய பீச் மரம். இந்த ஸ்கார் இருக்கு, வெட்டுப்பட்ட இன்ஜுரி அது அப்படியே இருக்கிறது, காயம் ஆடாம இருக்கிறது. பீச் பேகஸ் சில்வெத்திகா அப்படின்றது இந்த மரம் யூகே ஃபுல்லா இருக்குது. எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். அது இருக்கிற இடம்லாம் நீட்டா கிளீனா வச்சிருக்கிறாங்க. அந்த இலை பாத்தீங்கன்னா உங்களை சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. நீதான்ற மாதிரி கீழே பாயிண்டிங், கை ஃபிங்கர் பண்ற மாதிரி. அதே மாதிரி டபுளா இருக்கு. இலை நல்ல பச்சை நிறம், அந்த பக்கம் தெரியும், அந்த அளவுக்கு பச்சை நிறமா இருக்கிறது. எமரால்டு இருக்கிறதுல பெரிய மரம். இது ஆக்சுவலா வந்து ஸ்காட்வெல்னு சொல்லக்கூடிய பேட்ச் சென்டர் பக்கத்துல இருக்கிற மரம், பெரிய மரம். அது கீழே எவ்வளவு நீட்டா இருக்கு இடம். வேர் மேலேயே வந்திருக்கு. வேறு டமாலுக்கு ஈஸியா விழுந்துரும். வேறு வந்து சூப்பர்ஃபிஷியல் ஆழமா போகாது. அதனால இந்த மனிதர்கள் வந்து ஆழமான கருத்து இல்லாதனால ஈஸியா வந்து பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவு தூரம் போயிடும் வேறு. ஒரே நீட்டா ட்ரங்க், சாஃப்டா கிளீனா
இது ஹேர் ஃபோர்ஷியர்ன்ற ஒரு இடம் மரம், அது பிரமிட் மாதிரி இருக்கு, பிரமிட் ஷேப்ல இருக்கு, பச்சை, ஒரே ட்ரங்க், நீட்டா இலை கிளைகள் வந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடியது, ரோட் ஓரம் 2 பக்கம் வச்சிருக்க லீவ்ஸ் பச்சை, அந்த எமரால்டு கலர், இளம் பச்சை நிறமான எல்லோ கலர். இந்த மனிதர்கள், அதாவது பீச் முழு தன்மையில பீச் மலருடைய தன்மை என்னன்னா உண்மையும் நேர்மையும், அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ், ஏற்புத்தரம். இதுவும் கம்பேஷனேட், டாலரண்ட், லீனியன்ட். அதாவது இம்பர்ஃபெக்ஷன்றது பெர்ஃபெக்ஷன்றது வந்து ஒரு கருத்தே கிடையாதுன்றது. ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளுதல், ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி வழி இருக்குது, அதை வந்து நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது. எல்லாருமே, எல்லா மனிதர்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபெக்ஷனை நோக்கி, அதாவது பிரபஞ்சம் விட்ட அந்த முடிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. யார்கிட்டயும் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு. என்னை நான் நியாயமாக பார்க்க, ஹானஸ்ட் சி, நான் என்ன நியாயமா, என்ன வந்து உண்மையா என்ன பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இன்டாலரன்ஸே வராது. எனக்குள்ள இருக்கிற நிறை குறைகளை அப்படியே நியாயமா, உங்களை நீங்க நியாயமா பார்க்கணும் அப்படின்னா, உண்மையா பார்க்கணும் அப்படின்னா பீச் தான். எந்த விதமான முகமூடியும் இல்லாமல், எந்த விதமான எல்லா விதமான பொறுப்புணர்வோடு, தேவையற்ற சிரிப்புகள், நேர்மையாக உண்மையாக என்னை பார்க்க. என்ன உண்மையா பார்க்கறதுனா நான் யார், நான் உண்மையாக நான் யார் அப்படின்னு பார்க்க. அடுத்து உண்மையான நான் யார் அப்படின்றது ஆம்னஸ், இருத்தல். ஆம்னஸ் எப்படி வரும், இருத்தல் எப்படி வரும்னா பதட்டம் இல்லாதனால வரும். அதனால எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது, என் மனதிற்கும் உடலுக்கும் உயிருக்கும் இணைப்பு இருக்கிறது அப்படின்றது. எல்லாத்திலுமே எக்ஸ்ரே விஷன், ஆழ்ந்த புரிதல், பிளைன் அண்டர்ஸ்டாண்டிங், கலப்பில்லாத புரிதல், இருப்பதை இருப்பது போல பார்த்தல், என் வசமாக பார்த்தல் இல்லை, நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி பார்த்தல் இல்லை, என் கண்ணாடிக்கும் என் கண் கொண்டு பார்ப்பதில்லை, பிரபஞ்சமாக பார்க்க, இருப்பது இருப்பதாக பார்க்க. அதான் ரொம்ப முக்கியம், இருப்பது இருக்கிற மாதிரி பார்க்க. அதுக்கடுத்து எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், புரிதல் ஏற்படுறது, டயலாக், பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ஓப்பன்னஸ் இருக்கும், எல்லா இடத்துலயும் குறைகள் இருக்கும், ஒழுங்கினங்கள் இருக்கும், அதை எந்த விதமான சிரமம் இல்லாம ஏற்றுக்கொள்ளுதல், எல்லாவற்றிலும் தெய்வீகத்தை பார்த்தல், குட் பேட், நல்லது கேட்டதெல்லாம் எதுவும் கிடையாது, இன்ட்யூஷன் அடிப்படையில் இயங்குதல். அதே மாதிரி இன்னர் கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்கிற பிணக்குகள் இல்லாமல் இருக்குது, இன்டாலரன்ஸே கிடையாது. அதாவது செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லிலே ஒரு இன்டாலரன்ஸ் மாற்றி அமைக்குது. அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறி, அந்த பதட்டம்லாம் வெளியேறி, அப்படியே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், உருவாகிறது. நான் நல்லவன் கேட்டவன்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு புரிதல், நான் தான். எதன் அடிப்படையில என்ன பார்க்கலாம், என்னையே நான் வந்து வெளியாக பார்க்கிறேன். வெளியினா என்ன, எந்த விதமான கட்டமைப்போடு நான் பார்க்கல, நான் நல்லவனும் என்ன பார்க்கல, நான் கெட்டவனும் பார்க்கல, ரெண்டுமா பார்க்காம அப்படி வெறுமனே என்னை பார்ப்பதற்கு. பார்த்தலும் அன்பாக இருத்தலும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமானது, ரெண்டும் ஒண்ணுதான். நான் பார்ப்பதே அன்பாக இருப்பதற்கு, அன்பாக இருப்பதற்காக நான் பார்க்கிறேன், எல்லாரையும் அன்பாக பார்க்கிறேன், நான் பார்ப்பதே அன்பாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த ரெமெடி, அந்த கான்சியஸ்னஸ். என்னை நான் ஒரு வரமாக பார்த்தல், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு பார்த்தல், உண்மையான பரிவுணர்வு. பரிவுணர்வுனா மற்றவங்களை உண்மையா பார்த்தல், உண்மையான அன்போடு அவங்களுக்கு தேவையானதை செய்தல். நியூட்ரல் ஆப்சர்வேஷன், சமநிலையான ஒரு பார்வை அது வர்றது. சரியான பார்வை, முரண்களற்ற பார்வை, குழந்தைத்தனமான பார்வை. ஒரு குழந்தை எப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும், ஒரு பெரியவன் சின்னவன் நல்லவன் கெட்டவன் கருப்பா இருக்கேன் அதெல்லாம் கிடையாது. குழந்தைத்தனமாக பார்த்தல். மனம் என்னுடைய புரிதல் காரணமாக, என்னுடைய முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் காரணமாக என் மனதை நான் இலகுவாக என்னில் கரைத்து உண்மையான நானாக இருத்தல். ஆம்னஸ் அப்படின்னா பீச் தான். ஆம்னஸ், நான் கரைந்திருக்கிறேன், நான் எதுவாகவும் இல்லை அப்படின்றது தான். நான் எதுவாகவும் இல்லை, ஆம்னஸ் அப்படின்றது. ஐஆம்னஸ் கூட கிடையாது, ஆம்னஸ். ஐஆம்ன்றது ஒண்ணு, ஆம் அப்படியே இருத்தல், அப்படியே கரைந்து இருத்தல், விருப்பத்தோடு நிச்சலம், சலனம் இல்லாத. சலனம் தானே இன்டாலரன்ஸ்,
நிர்ச்சலன். டாலரன்ஸ் அப்படின்னு நிர்ச்சலன், எல்லாவற்றையும் சும்மா பாக்குறது.